ஒரு மனம் உங்களுக்கு வெள்ளி பணத்தை கைக்கு கொண்டு வருது. இப்போ ஆண்டவர் பேதுருட்ட சொல்றாரு. பேதுரு தான் யார் இருக்க சீசர்கள்லையே மூத்தவர். அவர்கிட்ட சொல்றாரு, கடல்ல போய் என்ன பண்ணு, தூண்டில் போட்டு ஒரு மீன். உடனே அவர் சொல்லணும், எனக்கு தூண்டில் போட்டுலாம் மீன் பிடிச்சி பழக்கம் இல்லை, நமக்கெல்லாம் குத்து குத்தா பிடிச்சி தான் வெள்ளிப்பணம் இருக்கும் மீன் வாயில் சேட்டுட்டே இருக்காது. ஒரு சிந்தனைக்கு விகற்பமாக இன்னொரு சிந்தனை வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், மீன் வாயில் தானே அந்த வெள்ளிப்பணம் இருக்கு, விழுங்கிரும். ஏங்க உங்க பழக்கம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ, தலைவன் என்ன சொல்றானோ அதுக்கு கீழ்ப்படியணும். பிதா என்ன சொன்னாரோ அதுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு சீசர்கள் கீழ்ப்படினார். உங்களுக்கு வரும் வராது, தெரியும் தெரியாது, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா வெள்ளிப்பணம் வாயில இல்லைன்னா வெள்ளிப்பணம் எங்கே வேறும், வயிற்றுல போய் கடைசியில் பாறைக்குள்ள கொண்டு என்ன பண்ணிடும். பேதுருக்கும் கிடைக்காது, இயேசுக்கும். ஒரு மனம் உங்களுக்கு வெள்ளிப்பணத்தை கைக்கு கொண்டு வருது. இல்லை ஏடா புடமெல்லாம் என்ன செஞ்சாலும் வெள்ளிப்பணம் கைக்கு என்ன செய்யாது. எங்க நமக்கான ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒருமனப்பட்டோம்னா எடுத்துக்கிடலாம்.